ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மெட்ராஸ் கோர்ட்டோட ஃபைனல் லிஸ்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி கண்டினியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ உடனே ரீச் ஆகும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே பயந்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் வேறு அறிவிச்சிட்டாங்க. அதனால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தான் எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். ஆனால் மெட்ராஸ் கோர்ட் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு. இன்றைக்கி என்ன லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக வைவா அட்டன் பண்ணிட்டு வந்தோம். போன மந்தில் 14-15 தான் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அதோட லிஸ்ட்டு அதாவது அதில் எல்லோரும் எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட்டு இந்த ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க வெப்சைட்டில். அதில் நேமெல்லாம் இல்லை, ரிஜிஸ்டர் நம்பர், நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்திருக்கு. டிஸ்ட்ரிக் வைஸாக அவ்வளோ ஓவராலாக போட்டிருக்காங்க. ஸோ அதில் எத்தனை மார்க்குக்கு நடந்துச்சுன்னு 30 மார்க்குக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 30 மார்க்குக்கு நம்ம எத்தனை மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதான் அந்த இதில் வந்திருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒரு 20 to 30 மார்க்குள்ளே போட்டிருக்காங்க. சில பேருக்கு கம்மியாகவும் போட்டிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு வைவாவில் கேட்டது கொஞ்சம் ஜென்ரலாகவும் ப்ளஸ் பர்சனலாக ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதெல்லாம் இதுதான் கேட்டாங்க மெயினாக. சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் கேட்டாங்க. மற்றபடி அவ்வளோவா ஜிகே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனாலும் கேட்கல, நார்மலாக தான் முடிஞ்சுது. நான் அதை வச்சு ஒரு மார்க் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஓரளவு டீசெண்டான மார்க் தான் போட்டிருக்காங்க. இதில் என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிசல்ட்டை அவங்க ஒரு ஃபைனல் லிஸ்ட்டாக விட்டுருக்காங்க. இதோட மார்க் மட்டும் போடாமல் ப்ளஸ் இவங்களாம் செலக்ட் ஆகியிருக்காங்க, இவங்க ரிஜெக்ட், இவங்க வெயிட்டிங் லிஸ்ட்னு தனித்தனியாக செப்பரேட் லிஸ்ட்டாக விட்டுருக்கலாம். அது நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இன்றைக்கே எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீக்குள்ளே இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா எலெக்ஷனால் விடாமல் இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அப்படி பார்த்தா இந்த லிஸ்ட்டை விட்டுருக்க மாட்டாங்க. இந்த லிஸ்ட்டை விட்டாங்க அப்படிங்கும்போது ஃபைனல் லிஸ்ட்டும் நமக்கு ஒரு நாளைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக வர 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருமே பயப்படாமல் இருங்க. கண்டிப்பாக நமக்கு இப்போ ஃபைனல் லிஸ்ட்டு ப்ளஸ் யார் செலக்ட் ஆனாங்க அப்படிங்கிற வந்துடும். அந்த யார் செலக்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனில் சொன்னது நடந்த எல்லா ப்ராசஸும், அதாவது எக்ஸாமு ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இந்த வைவா மூணுலேயும் நம்ம எத்தனை மார்க் ஒவ்வொரு ரிசல்ட் வந்திருக்கும். நமக்கு அந்த 3 மார்க்கையும் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டிக்கு, அதாவது எம்பிசி பிசி எஸ்சி இந்த கம்யூனிட்டிக்கெலாம் என்ன ரிசர்வேஷன் இருக்கோ, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேக்கன்ட் இருக்குது அதோட அடிப்படையில் போடுவாங்க. அதாவது மார்க் யார் ஹையாக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி போடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க இப்போ லிஸ்ட்டை வச்சு தான் போடுவாங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த வைவா அட்டன் பண்ண அந்த ஒரு மார்க்கை தான் வச்சு போடுவாங்க அப்படின்னு. அது கிடையாது. மொத்தம் அந்த 3 ப்ராசஸோட மார்க் டோட்டல் பண்ணி அதை வச்சு தான் நமக்கு ஃபைனல் லிஸ்ட் போடுவாங்க. வேக்கன்சி ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பார்த்திங்கன்னா 5-6 வேக்கன்ட். அதில் ப்ரியாரிட்டி இருக்கவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். அது மாதிரி இந்த ரெண்டு இதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அதாவது 2 ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 2 இதுக்கு அப்ளை பண்ணி 2லேயுமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்குமே வாய்ப்பு அதிகம். மேக்ஸிமம் அந்த ஃபைனல் லிஸ்ட் நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டே கூட வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக எலெக்ஷனால் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. நமக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக இப்போ இந்த லிஸ்ட்டு நமக்கு வந்துடும். செலக்ட் ஆக போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க நம்ம இந்த இயருமே நமக்கு திரும்பவும் நோட்டிஃபிகேஷன் வரும், ரெக்யூர்மெண்ட் சொல்லுவாங்க மெட்ராஸ் கோர்ட்டில். அதை அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த டைம் நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய எக்ஸாம் இருக்குது. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு எக்ஸாமில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.